இந்த கதை சுப்பந்தி பற்றியது. சுப்பந்தி ஒரு புத்திசாலி அல்ல. அவன் உள்ளே அழகு அனுபவிக்க விரும்புகிறான். ஆனால் அதில் அடுப்பு முறையாகவும் உள்ளது. சுப்பந்தி சமைக்க முயல்வது அது எவ்வளவு கஷ்டமாக இருப்பதை காண்கிறோம். ஆனால் அவன் நண்பர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஏனெனில் அவன் விளையாட்டில் பிழை செய்து மகிழ்ச்சியுடன் இருக்கிறான். சுப்பந்தி திரைப்படத்தின் அட்டவணையை பார்த்து கொண்டு குழப்பத்தில் உள்ளது. ஆனால் அதனால் அவர் மிகவும் கப்பலாகசன் நினைத்து பிரியாத மூக்கு கொடுக்கிறார். சுப்பந்தி கடையில் சாலிகளை பார்த்து மயங்கிவிட்டான். ஆனால் அவன் ஏன் வந்து அறிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் அவன் கீற்று நிலைகளுடன் கடைசி கனிகளை கொண்டு செல்லும் போது சந்தோஷமாக இருக்கிறான். சுப்பந்தி வகுப்பில் அமர்ந்திருப்போதும் ஆசானின் சொற்களை புரிந்து கொள்வதில் தவறு செய்து கொண்டிருக்கிறான். அவன் பரிசில் மிக குறைந்த மதிப்பெண் வாங்கியதால் அவர் மிகவும் சிரமமாக இருக்கிறார். சுப்பந்தி தனது பைசிகிள் மீது வேலை செய்யும் போது அவன் சிரமமாக பங்கேற்கிறான். ஆனால் மறுபடியும் சரியாக செயல்படும் போது மிகுந்த சந்தோஷத்துடன் குதிக்கின்றான்.